வணக்கம் நண்பர்களே. நான் கூழ் கடைக்கு புறப்பட்டாச்சு பார்த்துக்கோங்க. காலையிலே எந்திரிச்ச உடனே வீட்டில் உள்ளவங்களுக்கு காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க, எல்லாருக்கும் சமைச்சிட்டு தான் இந்த கூழே தயாரிக்கிறது பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் தயாரித்து ரெடியாக வச்சுருக்கேன். ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இது புளிப்பு மோர், ஃப்ரெஷ் மோர் பார்த்துக்கோங்க. இது கம்மங்கூழ், இது கேப்பக்கூழ், ஒரு பை நிறைய சைடிஷ் பார்த்தீங்களா. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த கேனு பாருங்கள். இந்த கேனை பாருங்கள், பச்சை பிடிச்சி போய் இருக்கா. இந்த கேனு வாங்கி 3 வருஷம் ஆகுது. எப்படியோ தேய்ச்சி 3 வருஷம் ஒப்பேற்றிட்டாங்க. இதை பார்த்தா என்ன தோணுது? அசிங்கமாக இருக்குல்ல. அதனால் என்னென்னா 3 புது கேன் வாங்கியாச்சு. இங்கே தண்ணி போட வர ஒரு அண்ணன் அண்ணன்ட்ட 3 கேனு விலைக்கு வாங்கியாச்சுங்க. எதனாலனா, நம்ம கடைக்கிட்ட பைப்போ எதுவுமே கிடையாது. எதிர்த்தாப்பில் ரோடு தாண்டி ஒரு ஆறு தான் போகுது பார்த்துக்கோங்க. அந்த ஆற்றுல தான் தண்ணி பிடிக்கணும். அந்த ஆற்றுல அழுக்கு எல்லாமே செத்து வரும். அது சரியில்லைல்ல, சுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 கேன்லேயும் தண்ணி கொண்டு போவேன் வீட்டில் இருந்து. ஆட்டோவில் எப்படியும் ஆட்டோவுக்கு பைசா கொடுப்போம்ல, அதனால் எதுவும் சேர்த்து கொண்டு போவோன்னு இந்த 3 கேன் தண்ணி. அங்கே 2 குடம் தண்ணி வச்சுருப்பேன். வண்டிக்கு மேலே வச்சுட்டு வருவேன் மிச்ச தண்ணியை. நம்ம கஸ்டமர் திருப்தியாக குடிக்கணும், 2வது சுத்தமாகவும் இருக்கணும், பார்க்க அழகாகவும் இருக்கணும் இல்லையா. சரி, நம்ம ஒரு கூழை குடிப்போம், ஒரு மோரை குடிப்போம் அப்படின்னு வரணும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுதோம், நம்மளும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணும். சரிங்களா. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், வரவும் கிளம்பிட வேண்டியது தான். நீட்டாக எல்லாம் மூடி கூழ் கடைக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் பானையில் ஊற்றி வியாபாரத்தை தொடங்க வேண்டியதாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.